ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்துட்டிங்கன்னா, மால்யபட்சத்தோட பஞ்சமி திதியோட தர்ப்பண விசேஷங்கள். இந்த கால அம்சம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த குரோதி ஆண்டோட மால்யபட்சம் பஞ்சமி திதி தர்ப்பணம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் அர்ஷண யோகம் இருக்கும். அதுக்கப்புறம் வஜ்ர யோகமாக மாறிடும். இந்த காலத்தில் நாம் எப்படி தர்ப்பணம் பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, பொதுவாகவே இந்த பரணி கிருத்திகை போன்ற நாட்கள் எல்லாமே அக்னி சம்பந்தப்பட்ட விசேஷமான காலங்கள் அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தீபங்கள் சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறது மகா உத்தமமாக இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அது என்ன பார்த்துட்டிங்கன்னா, வாரம் ஃபுல்லாக வீட்டில் ஏன்னா பண்ணிட்டு இருப்போம், வீட்டில் இந்த தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். இந்த விடுமுறை நாட்கள் போன்ற நாட்கள், ஏதாவது இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்கள்லையாவது கண்டிப்பாக வெளியே ஏதேனும் ஒரு பிதிர்முக்தி தலங்கள், அருகாமையில் உள்ள பிதிர்முக்தி தலங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தஞ்சாவூரில் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த திருப்பூந்துருத்தி தலங்களாக இருந்தாலும் சரி, எங்கேனும் வெளியில் ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு போய் அந்த புனித தீர்த்த நீராடல், அங்கே போய் தர்ப்பணம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். காரணம் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துலையாவது அட்லீஸ்ட் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ரொம்ப தொலைவு முடியல அப்படின்னா கூட நியர்பை இருக்கக்கூடிய சூரிய சக்தி மிகுந்த ஒரு தீர்த்தங்கள் இருந்ததுன்னா பாருங்கள். அண்டு முருகசக்தி மீன்ஸ் முருகப்பெருமானோட திருக்கோயிலில் இருக்கக்கூடிய திருக்குளங்கள், தீர்த்தங்கள், இந்த மாதிரி தீர்த்தங்களை கொண்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப பெரிய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது பொதுவாகவே தீர்த்த பிரவாக மால்யபட்சம், அதாவது இந்த மாதமே பார்த்துட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி அந்த 2 பௌர்ணமி இருக்கிறதுனால இது விசேஷமான வர வீரிய வாதூல சந்திர சக்தி நாட்கள் அப்படின்ட்டு வாத்தியார் அதை குறிப்பிட்டிருக்கார் இல்லையா. நம்ம சேனல்லையே அதோட விளக்கம் ஒரு 10-15 நாளுக்கு முன்னையே வந்திருக்கும் பாருங்களேன். விசேஷமான தீர்த்த நீராடலுக்குரிய ஒரு மாதம் இது. அதனால தான் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஒரு விசேஷமான தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது ரொம்ப உத்தமம். அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி வெளியே நம்ம போகிறச்சே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி துணைவியோடு போய் இந்த மாதிரி அந்த கோயிலில் போயிட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப உத்தமம். காரணம், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி, துலாம் வீட்டோட அதிபதி, துலாத்திலே ஆட்சி ஒன்று. 2வது, ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் மனைவி என்ற ஒரு காரகத்தை குறிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ஸோ அவர் அதே இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் இப்போ இந்த மால்யபட்சத்தில். ஸோ அதனால் நம்ம அவங்கவுங்க மனைவிமார்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு தீர்த்தம் எடுத்து கொடுக்கறது, ஒரு தர்பை எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதேனும் அவங்க இந்த மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் உதவி பண்ணாங்கன்னா அந்த காரியம் ரொம்ப பன்மடங்கு விருத்தி ஆகும் நிச்சயமாக. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் குருவர்களால். ஒரு வாட்டி வாத்தியார் ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு விசேஷத்தை வாத்தியார் நடத்திட்டு இருக்காரு ஒரு ஊரில். அப்போ ஒரு உத்தமமான அடியார், ஒரு பழமையான பழைய அடியார் அவர் இருக்கிறாரு. பட் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அடியாரை கூப்பிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தாரு. அப்போ வாத்தியாரே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அவரே அங்கே அந்த ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த அடியார் ரொம்ப உத்தமமான அடியார், ரொம்ப பழமையான அடியார், நம்ம அந்த சபை ஆரம்பிக்க காலத்திலேருந்தே நம்மளோட தான் இருக்கார். பட் இருந்தாலும் இன்று இவர் அவங்களோட பாரியாவோட வரல. பாரியா மீன்ஸ் அதாவது மனைவியோட வரல. அதனால் அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய
இந்த அடியாரை வந்து வச்சு நாம் தலைமை தாங்கிறோம். அந்த அடியார் வந்து தன்னோட பத்தினியோட மனைவியோட வந்திருந்தார். அப்போ வாத்தியார் அங்கே குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாரியா இல்லாத நாம் செய்யக்கூடிய பூஜைகள் பாதி அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வாத்தியார் நிறைய இடங்கள் நிறைய இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு வச்சுங்களேன். அதுலேயும் குறிப்பாக குருவர்களால் நமக்கு வந்து இந்த கால அம்சமும் இப்படி இருக்குது, கிரகங்களோட நிலவரம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ப்ளஸ் வந்து இந்த சூரிய தீர்த்தம் இதில் சூரிய வழிபாடுலாம் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணணும். காரணம் பார்த்துட்டிங்கன்னா, அயன கால தர்ப்பணத்துக்கு உரிய ஒரு காலம்தான் அயன காலம். பார்த்து துலாயனம் அப்படின்ட்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. இந்த அயன காலம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவான் சூரிய லோகத்திலிருந்து பல ஆயிரம் கோடி அந்த கதிர்கள் கிரணங்கள்ன்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து வெளியே வருமா. பட் ஆனால் பூமிக்கு வருது வெறும் 7 கிரணங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் மட்டும்தான் வருமா. அந்த 7 கதிர்களையும் யார் அந்த சப்தமி திதியில் தான் வந்து சுத்திகரிக்கக்கூடிய வேலையை வந்து இந்த விஸ்வகர்மா பட்டறையில் செய்கிறாங்களாம். அந்த விஸ்வகர்மா பட்டறைக்கு இந்த மாதிரி அயனகாலம் வரும் சமயத்தில் இந்த என்னதுன்னா ஒரு கும்பாபிஷேகமே பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதம். நம்ம இடத்துலலாம் 12 வருஷம் ஆகும் பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அயன காலத்துலேயும் இப்போ மேஷாயனத்துலேருந்து மீன அயனம் வரைக்கும் அந்த 12 மாதமும் அந்த அயன காலத்தில் தான் அந்த இடத்துக்கு அந்த சூரிய லோகத்துலேயும் விஸ்வகர்மா பட்டறை இருக்கக்கூடிய இடத்துலையும் கும்பாபிஷேகமே நடத்துகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான காலம்தான் இந்த அயன காலம். அதுவும் சூரியனோட நாளில் சூரியனோட திருநக்ஷத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்திலேயே இதெல்லாம் அமைஞ்சிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த சூரியனை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணணும், மீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்னொரு விஷயம் ஒன்று உண்டு. பல லோகங்களில் பலவிதமான பிதர்கள் இருக்கிறாங்களாங்க. வாத்தியார் அதை குறிப்பிட்டு சொல்லுவார். பிதர்கள்னால் ஏதோ ஒரு லோகம் அப்படின்ட்டு இல்லை, பல லோகங்கள். அதில் ஒரு லோகத்தில் குறிப்பாக முக்கியமான பிதர் லோகங்களில் 9 சூரியன்கள் இருப்பாங்களாம். அப்படியெல்லாம் வாத்தியார் குறிப்பிட்டிருக்கார். இதில் என்னென்னா, ஒரு சில பிதர்கள் வந்து அவங்களோட போக்குவரத்து எதன் மூலியமாக அமைச்சிக்கிறாங்கன்னா, அந்த சூரிய கிரணங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் மூலியமாக தான் பூமிக்கு வராங்களாம். ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நாளாக இது ஆயிடுது. அது மட்டும் இல்லை, காலையில் அர்ஷண யோகம் இருக்குது பாருங்களேன். அந்த அர்ஷண யோகத்தில் தீர்த்த நீராடல் பண்ணும்போது அகமர்ஷண துதின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு துதி ஒன்று உண்டு. அதை சொல்லி நீராடுவது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை நிச்சயமாக தரும். காலையில் அந்த அர்ஷண யோகம் 8 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வஜ்ர யோகம் வந்துட்டு பாருங்களேன். இந்த வஜ்ர யோகத்துக்கும் ஒரு விசேஷத்தை வாத்தியார் குறிப்பிடுறார். சூரிய சந்திர அந்த கதிர்கள் வந்து மனோபல சக்தியை வந்து விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வஜ்ரயோகம். வஜ்ரயோகம் காலத்தில் நம்ம மேலே படக்கூடிய இந்த சூரிய சந்திர சக்திகள் கிரணங்கள் வந்து நமக்கு விசேஷமான மனோ சக்தியை வந்து அதிகப்படுத்தி தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இப்படி பார்த்துட்டோம். அப்படியே இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 கால அம்சங்கள்லையும் பலவிதமான விசேஷங்கள் ஒவ்வொரு நாளுக்குமே உண்டு. இது எல்லாத்தையுமே எதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு திணிக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விடுமுறை நாட்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வெளியில் போயிட்டு விசேஷமான புனித தீர்த்தங்களை தேடி நீராடி ஆண்டு தர்ப்பணம் பண்ணுறது மகாபாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வலியுறுத்துவதற்காக இதை சொல்கிறோம். குருவர்களால் எல்லாரும் பயன்படுவோம். ஓம்.